இது வந்து நான் முன்ன ஒரு ஓவல் ஷேப்பில் ரிட்டன் கிஃப்ட் கூட அதே மாதிரி தாங்க இதுக்கும் வந்து இந்த சின்ன கூடை தாங்க இதுக்கு 3/4 கட்டு தேவைப்படும். இதுக்கு கீழே வந்து பாருங்கள் 6 ஒயர் ரோஸ் கலரில் 75 இன்ச் தான் வெட்டினேன். இதுக்கு இந்த ஸ்டார் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த க்ரீன் கலரு 4 நாளாக ஜாயின் பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், இங்கே இது 6 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இதில் 2 ஒயர் இருக்குல்ல, இதில் க்ரீன் 4 அப்புறம் 6 அப்படி 8 அப்படியே ஜாயின் பண்ணி போடணும். இந்த கூடை பாருங்கள், சென்டர் மட்டும் இங்கே பிங்க்கு கொடுத்துட்டதுனால இங்கே பாருங்கள், இங்கே ஒவ்வொரு கோடு வருது. இதில் வந்து ஒவ்வொரு கோல்டு கலர் பூ போட்டிருக்கேன் நான். இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் கூட தாங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இந்த கூடை கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அழகாக வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன கலர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கோல்டு கலர் வந்து கிராஸ் கூட போட்டதில் மிச்சம் இருந்ததில் நான் போட்டிருக்கேன். இந்த கூடை இதுக்கு வந்து 75 இன்ச்சில் 6 ஒயர் வெட்டிக்கிங்க. க்ரீன் கலரில் ஒரு அரை கட்டு எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல இது 2 இது 1 போட்டிருக்கோம். இது பாருங்கள் 2 ஜாயின் பண்ணணும், 4. அடுத்தது அப்படியே 6 ஜாயின் பண்ணி இப்படி சுற்றி பின்னிட்டு வரணும். அதுவும் ஒரு வீடியோ வந்து தாமரை கூடை இதில் நான் போட்டிருக்கேன். என்னோடய கூட டிசைன்ஸ் அளவெல்லாம் பார்க்கணுன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து இந்த மேலே வரப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கிராஸ் போட்டுட்டு வரதாங்க இது ஒரு மாடல். இங்கே பாருங்கள், இது 2 அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கிராஸ் தான், ரன்னிங் ஒயரெல்லாம் கிடையாது. ஈஸியாக இருக்குது இந்த கூடை போடுறதுக்கு. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி கலராக நீங்கள் போடலாம். இதுவும் கிளாஸ் ஒயர் தாங்க, க்ரீன் கலர் கிளாஸ் ஒயரு, ரோஸ் கலரு பாருங்கள் கிளாஸ் ஒயர் தான். இந்த பூ போட்டதும் கிளாஸ் ஒயர் தான், எல்லாம் பிட் ஒயர் வச்சுருந்தேன். இதை வச்சு நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு கூடை. நல்லா அழகாகவும் இருக்குது. கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நான் இது வந்து 10வது டிசைன் இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த கூடை ஒவ்வொரு டிசைனாக போடுறேன் நான். போனது ரெட் கலரில் ட்ரே போட்டிருக்கேன், ஹார்ட் கூடை போட்டிருக்கேன், லோட்டஸ் கூடை போட்டிருக்கேன், பம்கின் கூடை போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலாக ஸ்டெப் கூடை நான் போட்டிருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு மாடலாக போட்டுட்டு வரேங்க. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு மாடலும் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது பீட்ஸ் கூட 2 கூடை போட்டிருக்கேன் சின்னதாக. அதுவும் ரிட்டன் கிஃப்ட் கூட தாங்க. அடுத்த வீடியோவில் அது போடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா தாங்க நாங்கள் போடுற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த கூடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கூடை போட கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாடல் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து போட்டிருக்கேன் இதே மாடல் வீடியோ தொடங்குறது எப்படின்னு, அதை பார்த்து நீங்கள் போடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். 75 இன்ச்சில் 6 ஒயர் கட் பண்ணி பூவை 2 ஜாயின் பண்ணி அப்படியே போடுறது தாங்க ஸ்டார் மாதிரி. அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கூட பாருங்கள், எல்லாம் சுற்றி எல்லாமே நான் பூ போட்டிருக்கேன். இந்த பூ போட்டால் தாங்க கூட அழகே வருது. பிட் ஒயர் எடுத்து வச்சு நீங்கள் போடுங்க. கூட போடுறவங்களாம் இருந்தால் நிறைய பிட் ஒயர் வரும் உங்களுக்கு. அதில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.